தளபதி விஜய் அவர்களுடைய பர்த்டேவை முன்னிட்டு ஜனநாயகன் திரைப்படத்துலேருந்து ஃபர்ஸ்ட் கிளிம்ஸ் அதாவது ஃபர்ஸ்ட் ரோர் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. பட் இந்த ரிலீஸ்க்கு அப்புறமா அது கொண்டாடப்பட்டாலும் பலருக்கு ஒரு கேள்வியும் உருவாக்கியிருக்கு. இந்த படம் எதுக்கு அப்படிங்கிறது தான். காரணம் என்னன்னா, இந்த படம் ஒரு ரீமேக் படம்னு சொல்லப்படுறது தான். எஸ், ஜனநாயகன் திரைப்படம் அனௌன்ஸ் பண்ணப்பட்டதுலேருந்தே இந்த படம் தெலுங்கு படமான பகவந்த் கேசரி படத்துடைய ரீமேக்னு சொல்லப்பட்டு இருந்துச்சு. ஆனால் அதை தொடர்ந்து படக்குழு மறுத்துட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு பகவந்த் கேசரி திரைப்படத்துலேருந்து ஒரு சின்ன கருத்து மட்டும் தான் இன்ஸ்பயர் பண்ணப்பட்டுச்சு. பட் மொத்த படமும் அந்த படம் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் படத்துடைய கிளிம்ஸாக இருக்கட்டும், இல்லை கேஸ்டிங்காக இருக்கட்டும், எல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்த படம் பகவந்த் கேசரி படத்துடைய ரீமேக் மாதிரி தான் தெரியுது. எஸ், இந்த ஃபர்ஸ்ட் ரோல் பார்க்கும்போது தளபதி விஜய் அவர்கள் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வராரு அப்படிங்கிறது நம்மளால கிளியராக புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதே மாதிரி தான் பகவந்த் கேசரி படத்துலையுமே பாலகிருஷ்ணன் அவர்கள் ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வருவார். அவர் எடுத்த உடனே ஒரு பெரிய பொலிட்டீஷியனை அரெஸ்ட் பண்ணுற மாதிரியும் அந்த சீனில் காட்டியிருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த ஒரு ரிசம்பிளன்ஸுமே பக்காவாக மேட்ச் ஆகுது. அண்ட் கிளியராக ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் புரிஞ்சுக்க முடியுது. விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 2-3 கெட்டப்பில் இந்த படத்தில் வராரு அப்படின்னு. அதில் ஒன்று கொஞ்சம் ஏஜ்டு கெட்டப்பாகவும் இன்னொன்று யங் கெட்டப்பாகவும் இருக்குது. அதே மாதிரி தான் பகவந்த் கேசரி திரைப்படத்துலையுமே பாலகிருஷ்ணா அவர்கள் 3 டிஃப்ரெண்ட் கெட்டப்பில் வருவார். ஒன்று வந்து ஏஜ்டு கெட்டப்லையும், இன்னொன்று வந்து கொஞ்சம் யங் கெட்டப்லையும் வருவார். ஸோ கிட்டத்தட்ட இந்த ஒரு விஷயமுமே மேட்ச் ஆகுது. அண்ட் கேஸ்டிங்குமே பகவந்த் கேசரி திரைப்படத்தோட பக்காவாக மேட்ச் ஆகிற ஒரு விஷயமாக தான் இருக்குது. பாலகிருஷ்ணா அவர்களுடைய ரோலில் விஜய் அவர்களும், ஸ்ரீலீலா ரோலில் மம்தா பைஜு அவர்களும், காஜல் அகர்வால் ரோலில் பூஜா ஹெக்டே அவர்களும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிறாங்க. அண்ட் வில்லன் ரோலில் பாபி தேயாலும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிறாரு. அண்ட் பகவந்த் கேசரி திரைப்படம் பொறுத்த வரைக்கும் தெலுங்கு படத்துக்கே உகந்த மாதிரியான பல ஹீரோ எலிவேஷன்ஸும் நம்ப முடியாத காட்சிகளும் இடம்பெற்றிருக்கும். அதே மாதிரி இந்த படத்தில் அந்த காட்சிகளை எல்லாம் நீக்கிட்டு அந்த கதையை மட்டும் இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருக்காங்களா, இல்லை அதையுமே இதில் அப்படி கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் ரோர் வந்ததுக்கப்புறமா தளபதி விஜய் அவர்களுடைய ஃபேன்ஸோட மைண்ட் செட்டாக இருக்கிறது, இது தளபதியோட படம், அது எந்த மாதிரி படமாக இருந்தாலும் நாங்கள் கொண்டாட போகிறோம், அது ரீமேக்காக இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. பட் ஜென்ரல் ஆடியன்ஸோட மைண்ட் செட்டாக இருக்கிறது, இது விஜய் அவர்களுடைய கடைசி படம், இது புது படமாக இருந்தால் சந்தோஷம் அப்படிங்கிறதா தான் இருக்குது. பகவந்த் கேசரி திரைப்படம் பொறுத்த வரைக்கும் அது விமன் எம்பவர்மெண்ட் பற்றி பேசுகிற ஒரு படமாக தான் அமைஞ்சிருக்கும். அதனால் ஸ்ரீலீலாக்கு ஒரு நல்ல இம்பார்ட்டன்ஸ் அந்த படத்தில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக மம்தா பைஜுக்கு இந்த படத்தில் ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி அங்கே ஸ்ரீலீலாக்கு சித்தப்பாவா பாலகிருஷ்ணா அவர்கள் நடிச்சிருப்பாரு. ஸோ இங்கே வந்து விஜய் அவர்கள் சித்தப்பாவா நடிக்கிறாரா, இல்லை அண்ணா ரோல் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடிக்கிறாரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குது. காரணம் என்னன்னா, விஜய் அவர்களுக்கு இந்த அண்ணா தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி வர சென்டிமெண்ட் எப்போவுமே ரொம்பவே ஒர்க் ஆயிருக்கு. அது வந்து திருப்பாச்சியாக இருக்கட்டும், இல்லை சிவகாசியாக இருக்கட்டும், இல்லை வேலாயுதமாக இருக்கட்டும், நம்மளால் தொடர்ந்து பார்க்க முடியும். ஸோ மேபி மம்தா பைஜுக்கு அண்ணாவா நடிக்கிறாரா அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஜனநாயகனோட ஃபர்ஸ்ட் ரோல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு ரீமேக்காக இருக்குமா இல்லையா? அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.